கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட வேத வார்த்தையாக ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்திலே 5 விதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பயப்படாதே, இரண்டாவது திகையாதே, மூன்றாவது உன்னை பலப்படுத்துவேன், நான்காவது சகாயம் உதவி செய்வேன், ஐந்தாவது என் நீதியின் வலது கரத்தினால் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன், உன்னை அப்ஹோல்ட் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் யாருக்கு இந்த வாக்கு தத்தம், இந்த ஆசீர்வாதம் என்றால் அதே அதிகாரத்திலே ஏசாயா 41:8 வசனத்திலே பார்க்கிறோம். என் தாசனாய இஸ்ரவேலே என்று அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று, மூன்றாவதாக என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பெற வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நாம் அவருடைய தாசனாக, அவரை சேவிக்கிறவராக, அவரை பின்பற்றுகிறவராக, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அவருடைய சொற்படி செய்யக்கூடிய தாசனாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். பிரியமான எந்த நோக்கத்தோடு கூட தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ, அழைத்தாரோ, அந்த தெரிந்து கொள்ளுதலிலே, அந்த அழைப்பிலே நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை தன்னுடைய சிநேகிதர்களாக பாவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர்களாய் இருக்கிறீர்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை சேவிக்கும்படி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று நாம் நிதானிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயமுறுத்தக்கூடிய எந்த பிரச்சனையாய் இருந்தாலும், எந்த பிரியமானவர்களே கஷ்டமாய் இருந்தாலும், எந்த சோதனையாய் இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கண்ட்ரோலில், என்னுடைய பவரில், என்னுடைய பாதுகாப்பிலே, என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், திகையாதே, நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன் என்று சொல்லி பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நீ எப்பக்கத்திலே செல்வது என்று சொல்லி நீ திகையாதே, உனக்கு பரத்தில் இருந்து ஜெயம் வரும் என்று அருமையான ஒரு பக்தன் பாடியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். நம்மை பிரியமானவர்களே பிரச்சனைகளை, நம்முடைய சோதனைகளை சந்திக்க, அவைகளை மேற்கொள்ள, ஜெயம் எடுக்க அவர் நமக்கு பலன் அருளுகிறவராய் இருக்கிறார். தாவீதுக்கு அருளி செய்த பலனை நமக்கும் அருளுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மை சப்போர்ட் பண்ணுகிறவராய் ஆண்டவர் நமக்கு நித்தமும் கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் பார்க்கிறோம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய நீதியின் வலது கரம் நமக்கும் உதவி செய்யும். நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் நமக்கு செய்ய வேண்டியவைகளை நிச்சயமாக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய எல்லாவிதமான பயத்தையும்
திகைப்பையும் எடுத்து போட்டு ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்தை எடுத்து போட்டு தகப்பனே நீர் எங்களுடைய தேவனாய் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சமாதானமாய் நிறைவாய் சந்தோஷமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வலது கரம் அவர்களை நீதியாய் தாங்கும்படி நீதியாய் உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய சப்போர்ட் உம்முடைய ஹெல்ப் உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஸ்ட்ரென்தன் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். God bless you.